Hello friends, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து எப்படி பிளக்கின் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளக்கின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பிளக்கின் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வெப்சைட்டில் வந்து பிளக்கின் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா மிரர் ஆட் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஒரு சீட் கவர் ஆட் பண்ணி அந்த மாதிரி சப்போஸ் நமக்கு என்ன நம்ம வெப்சைட்டில் தேவைப்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான பிளகின்ஸை வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டில் பிளகின்ஸ்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் நியூ பிளகின் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட பிளகின் ரெபாசிட்டரியில் இருக்கிற எல்லா பிளகின்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து ஃபீச்சர்டு பாப்புலர் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன பிளகின் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ரிலேட்டடாக என்னென்ன பிளகின்ஸ்லாம் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட ரெபாசிட்டரியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் எந்த பிளகின் வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளகினோட கோடிங் வேர்ட்ப்ரெஸ்ஸோட ரெபாசிட்டரியில் இருந்து உங்களோட லோக்கல் ஹோஸ்டில் வந்து அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ எக்ஸாம் HTAccess. ஸோ டெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது என்னோட வேர்ட்ப்ரெஸ் ரெபாசிட்டரி, WP கண்டென்ட் பிளகின்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா பிளகினோட கோடிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட வேர்ட்ப்ரெஸ் ரெபாசிட்டரியில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் ஃபார்ம் 7ங்கிற பிளகின் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் பிளகின் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளகினோட டீட்டெயில் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளகினோட கோடிங் வந்து உங்களுக்கு ஜிப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே ஆட் பிளகின் சொல்லி கொடுத்துட்டு அப்லோட் பிளகினை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டில் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்துட்டு இந்த ஜிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ WP ஃபார்ம்ங்கிற பிளகின் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளகினோட கோட் எல்லாமே உங்களோட பிளகின்ஸ் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட பிளகினோட லிஸ்டிங் பேஜ் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பிளகின் வந்து நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த பிளகின் நமக்கு வேணுமோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு சில பிளகின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணும்போதே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நான் வந்து உங்களோட தீம் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்து காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட
பிளகின்ஸ் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணி உங்களோட ஆக்சுவலாக இந்த ஃபோல்டரில் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணி உங்களோட வேர்ட்பிரஸ் WP கண்டென்ட் பிளகின்ஸோட ஃபோல்டர் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த பிளகின் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சிமிலராக நீங்கள் வந்து எவ்வளோ பிளகின்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் என்னென்னா எப்போவுமே வந்து நம்பர் ஆஃப் பிளகின்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளகின் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணணும். இப்போ ஃபார்ம்ஸ் பிளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பிளகின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதோட ரிவ்யூஸ் என்ன, அந்த வெப்சைட் வந்து நம்மளோட வேர்ட்பிரஸோட வெர்ஷனுக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இந்த பிளகின் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டட் வித் 6.6.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வேர்ட்பிரஸ் வெர்ஷனை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கீழே வந்து உங்கள் டேஷ்போர்டோட பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெர்ஷன் நம்பர் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேர்ட்பிரஸ் அப்டேட்ஸுங்கிற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். உங்கள் வேர்ட்பிரஸ் வந்து என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 day ago வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில பிளகின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸுக்கு வந்து அப்டேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிளகின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பிளகின் இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு பிளகினை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அகெயின் வந்து வேர்ட்பிரஸ் பேக்எண்டில் பிளகின்ஸ் ஃபோல்டர் போயிட்டு இதை வந்து டீஆக்டிவேட் கிளிக் பண்ணிங்க. டீஆக்டிவேட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிளகின் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அதை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலீட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளகின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட வேர்ட்பிரஸோட பிளகின்ஸ் ஃபோல்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் 7 நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளகினோட ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த பிளகின் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்து அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.